Welcome to GRK Law Associates. I am Advocate Rajkumar, Chennai High Court. சட்டம் சொல்வது என்ன? சாமானிய மக்களிலிருந்து எல்லாரும் மிக எளிமையாக சட்டத்தை புரிந்து கொள்வது எப்படி? சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமான ஒன்று. அந்த சமமான சட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும்? இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜிஆர்கே லா அசோசியேட்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிவிக்க போகிறேன். நமக்கெல்லாம் சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது லானா பார்த்திங்க அப்படின்னா, நான் அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவில் பார்க்குறீங்களா கிரிமினல் பார்க்குறீங்களா, அந்த ரெண்டு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. சிவிலாக கிரிமினலாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் சட்டங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் முன்னேற்றங்கள், ரெண்டாவது இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மாதிரியான வலைத்தளங்களுடைய டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. அப்போ சாதாரண விஷயங்களை கூட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கூகுளில் போட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. அந்த மேலோட்டமான விஷயங்களை வச்சு நம்ம முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அப்போ ஒரு சட்டத்தினுடைய முழு தெளிவு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல சாதாரணமாக பெயில்னால் என்ன, அதாவது பிணைனா என்ன, முன்ஜாமீன் வாங்குறது எப்படி, ஒரு எஃப்ஐஆர்னால் எப்படி இருக்கணும், முதல்ல ஒரு காவல் நிலையத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், அதே மாதிரி பொய்யான ஒரு புகார் இருந்துச்சுன்னா அந்த புகாரை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வரணும், முதல்ல இது போன்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். முதல்ல ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுங்கள். அது பார்த்திங்க அப்படின்னா கன்சல்ட்டிங் வீக்லி சண்டே ஒன்லி மட்டும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா கன்சல்ட்டிங் இருக்கும். சட்டத்தின் விழிப்புணர்வு, ரெண்டாவது சட்டத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை மிக எளிமையான முறையில் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். நன்றி.